Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். செய்திச் சுருக்கம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி மறைவு, சோகத்தில் திரையுலகம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. வயது மூப்பால் வரும் உடல்நல பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த அவர் சில நாட்களுக்கு முன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சவுகார் ஜானகி மறைந்தார். ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் சவுகார் ஜானகி. இவரது நிஜ பெயர் ஜானகி. 1931 டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்தார். சினிமாவுக்கு வருவதற்கு முன் அகில இந்திய வானொலியில் பணிபுரிந்தார். 1950 வெளியான சவுகார் படம்தான் இவரது முதல் படம். இது வெற்றி படமாக அமைய ஜானகி என்ற இவரது பெயருக்கு முன்னால் சவுகார் என்ற பெயரும் ஒட்டிக்கொண்டது. சினிமாவில் நடிக்க வரும்போதே இவருக்கு திருமணம் முடிந்து ஒரு குழந்தையும் இருந்தது. அதன் பின் இவருக்கு பட வாய்ப்புகள் அதிகம் வர தொடங்கின. திருமணம், குழந்தை என பார்க்கவில்லை. தொடர்ந்து படங்களில் நடிக்க துவங்கினார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என தென்னிந்திய மொழி திரைப்படங்கள் மட்டுமின்றி சில ஹிந்தி படங்களிலும் நடித்தார். ஏறக்குறைய 400 படங்களில் நடித்துள்ளார். என்.டி. ராமாராவ், ஏ. நாகேஸ்வரராவ், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ராஜ்குமார், பிரேம் நசீர் என அன்றைய அனைத்து கதாநாயகர்களுடனும் நடித்த பெருமை மிக்கவர். கதாநாயகியாகத்தான் நடிப்பேன் என்றில்லாமல் இரண்டாவது நாயகி, குணச்சித்திர வேடம், காமெடி வேடங்களில் கூட நடித்துள்ளார். எந்த மொழி படங்களில் நடித்தாலும் சொந்த குரலிலேயே டப்பிங் பேசிய பெருமைக்குரியவர். சவுகார் ஜானகியின் கணவர் பெயர் சங்கரமஞ்சி ஸ்ரீனிவாசராவ். இவர் முன்பே மறைந்துவிட்டார். இவருக்கு யக்ஞ பிரபா கோட்டி, சாச்சிராவ் என்ற 2 மகள்களும் வெங்கடரமண சங்கரமஞ்சி என்ற மகனும் உள்ளனர். சவுகார் ஜானகி 2022 பத்மஸ்ரீ விருது பெற்றார். 2 கோடுகள் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தமிழக அரசு விருது பெற்றுள்ளார். 1987, 2007 ஆந்திர அரசின் நந்தி விருது பெற்றார். சவுகார் ஜானகி மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முதல்வர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சவுகார் ஜானகி தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து எண்ணற்ற கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டிய அவரது கலைப்பணி போற்றத்தக்கது. அவரது மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் சாதனை, பிரதமர் மோடி பெருமிதம். பிரதமர் மோடி தில்லியில் உள்ள தனது அலுவலகத்தில் 20 விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்து பேசினார். அப்போது விவசாயம், கால்நடை மேலாண்மை, பால்வளம் உள்ளிட்ட துறைகளுக்கு விண்வெளி தொழில்நுட்பம் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதை ஆராயுமாறு அவர்களிடம் மோடி வலியுறுத்தினார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியாவின் விண்வெளித்துறையில் துணிச்சலுடன் களமிறங்கியுள்ள இளம் தொழில் முனைவோர்களை சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் சீர்திருத்த நடவடிக்கைகளை நம்பி தங்கள் முயற்சிகளில் தளராத உறுதியுடன் செயல்பட்டுள்ளனர். இதன் விளைவாக கடந்த சில ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் இந்தியா பெரும் சாதனைகளை புரிந்துள்ளது. எதிர்காலத்திற்கான இந்தியாவின் திறன்களை வளர்த்தெடுக்கும் இவர்களின் பயணத்தில் மத்திய அரசு தொடர்ந்து உறுதுணையாக நிற்கும். விண்வெளித்துறையில் வணிக ரீதியான புதிய படைப்புகளை உலகுக்கு வழங்கும் வல்லமையை இந்தியா பெற்றுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். கார் வாங்க காட்டும் வேகத்தை நிதி வழங்குவதில் காட்டுங்க, உதயநிதி வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் விவசாயிகளை அது சென்று சேராமல் இருப்பது கண்டனத்துக்குரியது. எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கான நிதியை கொண்டு சேர்ப்பதில் தவிக அரசு காட்டியிருக்க வேண்டும். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தொடர்ந்து மெத்தனப்போக்கோடு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல. குறுவை சிறப்பு தொகுப்பு நிதி விவசாயிகளுக்கு சென்று சேர தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இங்கிருந்து நகர மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் ராகுல், பிரியங்கா தர்ணா.
நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து சமீபத்தில் கரப்பான்பூச்சி கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தினர். பார்லிமெண்டை முற்றுகையிட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்தபோது ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது. போலீசார் தடியடி நடத்தியும், கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும், பெல்லட் குண்டுகளால் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் அவர்களை கலைத்தனர். அப்போது மாணவர்கள் சிலர் காயமடைந்தனர். கல்வீச்சில் போலீசார் பலரும் காயமடைந்தனர். போராட்டத்தின் போது போலீசார் நடத்திய அத்துமீறல்கள், தாக்குதல்கள் குறித்து சுப்ரீம் கோர்ட் தனிக்குழு அமைத்து விசாரித்து வருகிறது. இச்சூழலில் பெல்லட் குண்டு பட்டு காயமடைந்த மாணவருடன் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பார்லிமெண்ட் வீதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு, துப்பாக்கிச்சூடு தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வலியுறுத்தினார். ஆனால் போலீசார் மறுத்ததால் ஸ்டேஷன் வாசலிலேயே ராகுல் தர்ணாவில் ஈடுபட்டார். காங்கிரஸ் எம்பி பிரியங்கா மற்றும் மூத்த தலைவர்களும் சேர்ந்து கொண்டனர். ராகுல் கூறும்போது, அமைதியான போராட்டத்தில் கொடூரமாக நடந்து கொண்டது கடுமையான குற்றம். பெல்லட் தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டது பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்கவில்லை. பிரதமரும் இதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை. நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்று கூறினார். और हमें बताया जा रहा है कि हिंदुस्तान में युवा पर गोली चलाई जा सकती है. दिखाइए, यहाँ दिखाइए, युवा पे गोली चलाई जा सकती है, मगर आंख दिखाइए, गोली चलाई जा सकती है, मगर इस देश में अमित शाह की होम मिनिस्ट्री, दिल्ली पुलिस के लोग न्याय नहीं दिलवाने देंगे. साहिल की लॉयर है, 2 मिनट आप आइए, बोलिए. आप ये कितने दिन से आप घूम रही हैं? 13 अगस्त से 13 अगस्त से इनको एक पुलिस स्टेशन से दूसरे पुलिस स्टेशन में भेजा जा रहा है. आज सुबह हम एक पुलिस स्टेशन गए, हमें बताया गया कि यहाँ नहीं हो सकता, आप दूसरे पुलिस स्टेशन में जाइए. ராகுல் நடத்தும் நாடகம். JP நட்டா விமர்சனம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை எதிர்த்த மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தியது தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வலியுறுத்தினார். இன்று காலை பார்லிமெண்ட் தெருவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ற அவர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ராகுலின் இந்த செயல் குறித்து மத்திய அமைச்சர் JP நட்டா கூறியதாவது: டெல்லி மாணவர் போராட்டம், போலீஸ் நடவடிக்கை குறித்து விரிவாக விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோர்ட் உத்தரவுப்படி முன்னாள் நீதிபதி தலைமையிலான குழு விசாரிக்கும். இந்த நிலையில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுலின் செயல் கண்டனத்துக்கு உரியது. நீதித்துறை மீது அவருக்கு நம்பிக்கை இல்லையா? இது வெறும் ஊடக வெளிச்சத்திற்காக கேமரா முன்னிலையில் அவர் ஆடிய டிராமா தான். வந்தே மாதரம் பாடலை காங்கிரசார் அவமதித்தது குறித்து நாடே அறியும். அந்த விஷயத்தை திசை திருப்பவே ராகுல் இவ்வாறு நாடகம் ஆடியுள்ளார். இதை மக்கள் நன்கு அறிவார்கள் என நட்டா கூறினார். சீமை கருவேல மர விவகாரத்தில் நீதிமன்ற நடவடிக்கை பாயும், நீதிபதிகள் எச்சரிக்கை. சீமை கருவேல மரங்களை அகற்றக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் சீமை கருவேல மரங்களை அகற்ற கள ஆய்வு நடத்தப்படும் என அதிகாரிகள் கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என கண்டனம் தெரிவித்தனர். கருவேல மரங்களை அகற்றும் பணிக்கான நிதியில் தலா 5 கோடி ரூபாயை அனைத்து மாவட்ட கலெக்டர்களும் விடுவிக்க வேண்டும். கருவேல மரங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவுகளை உடனே அமல்படுத்த வேண்டும். இந்த உத்தரவுகளை அமல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து வழக்கு விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்திய மாலுமிகளுடன் சரக்கு கப்பல்கள் கடத்தல், கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம். துருக்கி நாட்டிற்கு சொந்தமான ஆயுதங்கள், தகவல் தொடர்பு சாதனங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு கப்பல் சோமாலிய கடல் பகுதியை ஒட்டி பயணித்தபோது அங்கு வந்த கடல் கொள்ளையர்கள் கப்பலை மடக்கினர். பயங்கர ஆயுதங்களுடன் சரக்கு கப்பலில் ஏறிய கடல் கொள்ளையர்கள் அதில் இருந்த மாலுமிகள் உட்பட கப்பல் ஊழியர்களை மிரட்டி கப்பலை கடத்திச் சென்றனர். கேமரூன் நாட்டைச் சேர்ந்த கொடியுடன் பயணித்த அந்த சரக்கு கப்பலில் 6 இந்தியர்கள், 4 வெளிநாட்டினர் என மொத்தம் 10 பேர் இருந்தனர். இந்த கப்பல் கடந்த 17ஆம் தேதி கடத்தப்பட்ட நிலையில் தற்போது ஏமன் கடல் பகுதியை ஒட்டி மீண்டும் ஒரு கப்பலை சோமாலிய கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். எரித்ரியா நாட்டு கொடியுடன் ஏமன் அருகே சென்ற எண்ணெய் கப்பலை கடல் கொள்ளையர்கள் நேற்றிரவு இடைமறித்து கடத்தினர். இந்த சரக்கு கப்பலில் 16 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பேர் இருந்தனர்.
இதில் சிரியா, சூடான், ஈராக் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருந்தனர். இந்த கப்பலையும் இதற்கு முன் கடத்தியவர்களே கடத்தினரா அல்லது வேறு கொள்ளை கும்பலா என்ற விசாரணை தீவிரம் அடைந்துள்ளது. கடத்தப்பட்ட கப்பல்களில் உள்ள 22 இந்தியர்களையும் பத்திரமாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இரு கப்பல்களிலும் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாலுமிகள், ஊழியர்கள் இருப்பதால் அவர்களை மீட்க சர்வதேச நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு, கடலுக்கு செல்லாதீர், மீனவர்களுக்கு எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிதமான மழை பெய்யும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கலாம் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. நாளை முதல் 25ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதி, ஆந்திர வடகடலோர பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும். மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசும் என்பதால் மேல் குறிப்பிட்ட பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஜூன் 1 முதல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை பெய்யும் சராசரி மழை அளவை விட இம்முறை 16% குறைவான மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.